சவுண்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. God is good. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஒரு தந்தையை போல நம்மோடு கூட இருந்த ஒரு நல்ல தேவன். As a father, he is always with us. எல்லாரும் என்ன கவனிங்க, கரங்களை உயர்த்தி 2-3 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனை போல், தகப்பனை போல், தகப்பனை போல் தோளின் மேல, தோளின் மேல, தோளின் மேல, தோளின் மேல சுமந்தீங்களே, சுமந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. தோளின் மேல சுமந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தகப்பன் நம்மை தோளின் மேலே சுமந்திருக்கிறார். தகப்பன் நம்மை தோளின் மேலே சுமந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தோளின் மேலே சுமந்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க சத்தம் உயரணும், உங்க சத்தம் உயரணும். எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும், எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும், எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும், எல்லா நாவுகள் அறிக்கையிடட்டும், எல்லா நாவு. Meeting the enemy, he met Goliath, he was all alone. யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே படுகுழிக்குள்ளாக கடந்து செல்லும்போது ஒரு தன்னம் தனியை உணர்ந்தார். When Joseph was there in the pit, he was left all alone. கோலியாத் வீழ்த்தப்படுவதற்கு உலகம் இல்ல, இயேசு என்கிற நாமம், தேவன் என்கிற நாமம் தாவீது ராஜாவோடு கூட இருந்தது. When Goliath fell, the name of God was lifted up high. உங்களை சூழ்ந்து நிற்கிற பிரச்சனைகளை வீழ்த்துவதற்கு நீங்க நினைச்சவங்க கூட நிக்கணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் கூட நிற்பார், ஜெயத்தை தருவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Christ is there with you. Hallelujah. Hallelujah. உங்க கூட நிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. The person who is standing with you is Christ Jesus. உங்க கூட நிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. The person who is with you is Christ Jesus alone. Hallelujah. 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 கடந்த நாட்களில் எல்லாம் நல்ல துவக்கங்களை உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். The last few weeks I was talking to you about a new beginnings. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல துவக்கங்களை கர்த்தர் தரும்படியாக இருக்கிறார். Today also God is going to give you new beginnings. இன்றைக்கு நிச்சயம் நம்புறேன், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நம்முடைய சபைக்குள்ளாக நடக்க போகுது. A great miracle is going to happen in the church today. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? How many of you desire to have கரங்களை it? தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த துவக்கம் என்ன துவக்கம் அப்படின்னா, Now what kind of beginning is this? பயமில்லா ஒரு ஆண்டு துவங்க போகிறது. This is a year of without fear. பயமில்லா ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தர போகிறார். A beginning without any fear. இருதயத்துக்குள்ள சொல்லுங்க, பயமில்லாத ஒரு துவக்கத்தை கர்த்தர் தர போகிறார். Say to your hearts, a year without any kind காலை of வேளையில் fear. ஆவியானவர் அநேகருடைய இருதயத்தோடு தான் பேசிக் Today கொண்டிருக்கிறார். the Holy Spirit is talking to many of your hearts today. பயமில்லாத புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். A new year with no fear at all. பயமில்லாத புதிய துவக்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். A year with new beginnings without any fear. தைரியமா இருங்க. Be courageous. தைரியமா இருங்க. Be courageous. லூக்கா 1வது அதிகாரம், Luke chapter 1 அதனுடைய 13வது வசனம். and verse 13. லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும். தூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. The angel is telling Zacharias, do not be afraid. தூதன் சகரியாவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. Angel is telling Zacharias, do not be afraid.
இந்த லூக்கா 1வது அதிகாரத்திலே ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. There are beautiful things written in the Luke chapter 1. நீங்க மற்ற எந்த அதிகாரங்களிலேயும் எந்த புஸ்தகங்களிலேயும் இந்த சகரியா இந்த டீடைல்ட நீங்க பார்க்க முடியாது. In any other books of the Bible, the character of Zacharias is not mentioned இந்த there. லூக்கா எழுதினதான இந்த முதல் அதிகாரத்திலே ஒரு 4 பேரை விசேஷமாய் எழுதி வைத்திருக்கிறார். Luke, when he wrote this gospel, mentioned about 4 important characters. ஒன்று சகரியா, One is Zacharias, இன்னொன்று எலிசபெத், second is Elizabeth, இன்னொன்று அன்னாள், the third person is Anna, இன்னொன்று சிமியோன். the fourth person is Simeon. 4 பேரும் இந்த வேதாகமத்திலே 1வது அதிகாரத்திலே எழுதப்பட்டவர்கள். 4 people are mentioned very detailed in this book. இவர்களை நீங்க மத்தேயு மார்க்ல எல்லாம் என்ன செய்ய முடியாது. You will not be able to see in the other gospels. அவங்க மறந்தாங்க, ஆனா லூக்கா என்ன செய்யல? They forgot, but Luke did not. என்ன செய்யல? மறக்கல. இந்த 4 பேருக்கு ஒரு நல்ல குணாதிசயம் உண்டு. The 4 people had beautiful qualities. 4 பேரும் தேவனை சார்ந்து ஜெபிப்பவர்களாக இருந்தார்கள். These 4 people relied on God and prayed to God alone. யாரெல்லாம் ஜெபிப்பவர்களாக இருக்கிறீர்களோ, whoever is praying now, உலகம் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். even if the world forgets you, God will not forget you. உலகம் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். Even if the world forgets you, God will not. சகரியா கர்த்தரோடு இருந்த மனிதர். Zacharias was there along with God. அன்னாள் கர்த்தருக்காக காத்திருந்த மனிதர். Anna was waiting for God. சிமியோன் கர்த்தருக்காக காத்திருந்த ஒரு மனிதர். Simeon was waiting for the Lord. எலிசபெத் நல்ல ஒரு தேவனை சார்ந்திருந்த ஒரு பிள்ளை. Elizabeth was relying on God always. மற்ற அதிகாரங்களிலே மறைக்கப்பட்டது, ஆனா லூக்காவை பிரசித்தப்படுத்தி முதல் அதிகாரத்திலே இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா, என் அன்பு சபையே, இந்த வருஷத்துல மற்றவர்களால் மறக்கப்பட்ட நீங்கள் முதல் துவக்கத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்தி வைப்பார். நிச்சயம் உயர்த்தி வைப்பார். மனிதர்களால் மறக்கப்பட்ட நீங்கள், இந்த உலகத்தினுடைய மற்றவர்களால், அதிகாரிகளால், எல்லா உயர்ந்த உறவினர்களால் மறக்கப்பட்ட நீங்கள் தேவனால் நினைவு கூறப்படுகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவார். If you are forgotten by any people around the world, but God is a God who always remembers you. கர்த்தர் உங்களை மறக்கல. God is not forgotten you. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. Amen. நேரடியா அந்த வார்த்தைக்குள்ள வரோம் பாருங்க. I'm coming directly to the word of God. பயப்படாதே. Zacharias, do not be afraid. சகரியாவே பயப்படாதே. Zacharias, do not be afraid. வேண்டுதல் கேட்கப்பட்டது. Your prayers is heard. இன்னைக்கு பயம் பயம் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். We have a fear always in our lives. பயம் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கவே முடியல. You will not be able to see a person who is without fear. இங்க இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்களை பயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. Many people here sitting are afraid of many things. ஆனால் இன்றைக்கு அந்த பயங்களை எல்லாம் மாற்றி புதிய துவக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். God is going to remove all those fears and give you new beginnings. இந்த வார்த்தையை நல்ல உருக்கமா இறுக்கமா புடிச்சுக்கங்க. Hold on to this word tightly. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is going to do great things among you. பயம் மட்டும் மாறிடுச்சுனீங்களே, உங்க சிகரத்தை யாராலும் தொட முடியாது. If you forget and remove the fear, nobody can touch you. வேதாகமத்துல பாத்தீங்கன்னா, in the Bible, if you see, மார்க் 6வது அதிகாரம் அதனுடைய 45 இருந்து ஒரு சில வசனங்களை படிங்க. மார்க் 6வது அதிகாரம் 45 இருந்து ஒரு சில வசனங்கள். Mark chapter 6 and few verses will read from there. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். என்ன கவனிங்க. Listen to me. இயேசு கிறிஸ்துவானவர், Jesus Christ, இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை எல்லாம் படகுல ஏத்தி ஒரு அக்கறைக்கு அனுப்புறார் பாருங்க. Jesus Christ is asking the disciples to board the boat and then go to the other side. அந்த போட்ல ஏறி சீஷர்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். They are traveling in that boat. போகும்போது ஒரு பெரிய காற்று மழை எல்லாம் அடிக்குது பாருங்க. While they go, the weather is not convenient for them. இந்த மழை, காற்று, புயல் எல்லாம் அடிக்கிறத பார்த்து இந்த சீஷர்கள் எல்லாம் கத்துறாங்க. நல்ல பாரத்தோட இன்னும் வேகமா தன்னுடைய படகை ஓட்டி பார்க்கறாங்க.
when this weather is against them, they're trying to overcome it by rowing the boat and trying all kinds of things to overcome it. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியலன்னா ஜெயிக்க முடியல. They were not able to win over that bad weather. இதை பார்க்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா கடல் மேல வராரு. Is Christ Jesus, when he's looking at it, is walking on the water and coming to them. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க படிக்கலாம்னா மத்தேயு 14வது அதிகாரத்துல படிக்கலாம். யோவான் 6வது அதிகாரத்துல நீங்க இந்த இதே சம்பவத்தை நீங்க படிக்கலாம். You can read the same instance in Matthew chapter 14 and in John chapter 6. உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். You will be able to understand it clearly. கடல்ல படகுல சீஷர்கள் இருக்கிறார்கள். The disciples are there in the boat in the mid of the sea. சீஷர்கள் படகுல இருக்கும்போது அந்த படகு எதிர்காற்றினால் அலைப்புடுகிறது. The boat is going to, but the weather is against them. அதை பார்த்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வராரு. Looking at them, Christ is coming walking on the water. அந்த 49 வசனத்தை தமிழ்ல படிங்க பாப்போம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்ற எண்ணெய். இப்ப ஆங்கிலத்தில் அதை படிங்க பாப்போம். And when they saw him walking on the sea, they supposed it was a ghost and cried out. என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லுது. இப்போ ஐயா படிச்சாரு கோஸ்ட்னு படிச்சாரு. கோஸ்ட்னா என்னது? சத்தமா சொல்லுங்க. பேய். நடந்து வர்றது யாரு? சத்தமா சொல்லுங்க. நடந்து வர்றது யாரு? சத்தமா சொல்லுங்க. நடந்து வர்றது யாரு? ஆனா இந்த படகுல இருக்கிறவங்க, the people who are there in this boat, அந்த கிறிஸ்துவை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? when they saw Christ, ஏதோ ஒரு பேய் நடந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. they are saying it is a ghost who is coming on the water. அவங்க நினைச்சதுல தப்பு கிடையாது. There is nothing wrong in what they thought. You know why? அந்த நாட்களில, during those days, அந்த ஏரியாக்கள்ல மீன் பிடிக்கிறவங்க மத்தியில ஒரு கதை ஒன்று இருந்தது. There is a story among the fishermen in those days. அது வசனம் நீங்க மேல படிச்சா 4ஆம் ஜாமம் அப்படினு சொல்லப்பட்டிருக்கிறது. In the above verse you will see the fourth watch of the night. 4ஆம் ஜாமம் அப்படினு சொன்னா ஒரு 3 மணில இருந்து 6 மணி வரை, விடிய காலைல ஒரு 3 மணில இருந்து 6 மணி வரை உள்ள டைம்னு வெச்சுக்கங்க. This is 3 am in the morning to 6 am in the morning. அவங்களுடைய அந்த கதை எப்படி இருக்கும் அப்படினா, you know what is the story that tells out? 4ஆம் ஜாமத்துல எல்லாம் பேய் கடல்ல நடந்து, the fourth watch of the night the ghost will come walking. பேய் எதுல நடந்து வரும்? அப்ப இது அவங்க மைண்டுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? This was registered in their mind. உட்கார்ந்துருச்சு. This was registered in their mind. கரெக்ட்டா சொன்னீங்க பிரதர். registered in mind, உட்கார்ந்துருச்சு. It's registered in their mind. வாரது இயேசு கிறிஸ்து. The person who is coming is Christ Jesus. இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்க்கல. They did not see Christ. அவங்க மைண்ட்ல என்ன உட்கார்ந்திருந்தோ அத பார்க்கறாங்க. Whatever was there on the mind, that is what they saw. இன்னைக்கு अनेक நேரங்களில மைண்ட்ல உட்கார்ந்திருக்கிறது தான் நம்மள பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. In many ways we see whatever is written in the mind will be fearing about it. இயேசு கிறிஸ்து. The person who came was Christ Jesus. ஆனா மைண்டுக்குள்ள நிறைய உட்கார்ந்துனே இருக்கு. But in the mind there are many other things not needed in the mind. எடுத்த உடனே பூனை குறுக்கே சாடிச்சுனா மைண்ட்ல உட்கார்ந்திருக்கு. When we walk but a cat crosses, something is there in the mind. போற காரியம் மைண்ட்ல உட்கார்ந்திருக்கு. இது ஒரு பயம். This is a kind of fear. இது ஒரு பயம். This is one type of fear. பாரதி எல்லாமே பேய் தான் வருதுன்னு நினைக்காதீங்க. Don't imagine that everything is a ghost. கிறிஸ்து நமக்காக நடந்து வராருங்கறத மறக்காதீங்க. Do not forget that Christ is coming on the water walking for you. எத்தனை வீடுகளில ஜன்னல் எல்லாம் வெட்டி மாத்தி இன்னொரு இடத்துல மாத்தி இருக்காங்க. In many houses we see the windows are shifted to another place. ஏனா விண்டோ வந்து கிழக்குல இல்ல தெற்குல இருக்குன்றாங்க. They will say window is not there in the மைண்ட்ல உட்கார்ந்திருக்கு. It is registered in their mind. எத்தனையோ இடங்களில காலைல 8 மணிக்கு தான் காலைல 8 மணிக்கு தான் திறக்கணும்னு இருக்கு. Many times we say it has to be open at morning 8 o'clock. மைண்ட்ல உட்கார்ந்திருக்கிற பயம். It is there in the mind. மைண்ட்ல உட்கார்ந்திருக்கிற பயம். It is the fear that is there in the mind. மக்களால் உங்களுக்கு போதிக்கப்பட்ட பயம். It is the fear that has been taught to you by the people. மனிதர்களால் உங்களுக்கு போதிக்கப்பட்ட பயம். It is about the men taught to you about this kind of fear. 4ஆம் ஜாமத்துல பேய் தான் நடந்து வரும்னு மனிதர்களால் போதிக்கப்பட்ட சீஷர்கள் அது அவங்க பயந்தது நிதர்சனம். They were afraid because in the fourth hour there is this ghost which always comes, and they had this in the mind. ஆனா அந்த பயத்துக்கு நீங்க கீழ்ப்படிச்சீங்கன்னா அது உங்களை வீழ்த்திரும். If you obey that fear
obey that what is written in the mind, that will overtake you. ஐயா இந்த மாதிரி நிறைய பயந்துன்னு தானே இருக்கீங்க, பயந்துன்னு இருக்கீங்களா இல்லையா? உண்மையா இருக்கீங்க. மனுஷன் சொன்னதை வச்சு நீங்க பயந்துட்டு, வாஸ்து சரியில்லை புதர் வீடு, They say this side of the portion is not right, the house. வாஸ்து சரியில்லை, நேரம் சரியில்லை, நாள் சரியில்லை, இதெல்லாம் மனுஷன் சொன்னது. உங்களுக்காக கர்த்தர் கடலின் மேல் நடந்து வருகிறார். Whatever the man says, this is all man-made things, but Christ is coming to you walking on the water. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. How beautiful and wonderful God is. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. You should not be afraid of anything. நீங்க ஒரு முறை தேவனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை தொடுறதுக்கே பிசாசால முடியாது பாருங்க. Once you're with Christ, Satan will even be afraid to touch you. அக்கினிமயமான ஒரு நாவு உங்களை சுத்தி இருக்கும். A powerful tongue is wrong with you. மனுஷனால சொல்லப்பட்ட சில காரியங்கள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கலாம். The man, whatever he says, that can make you fear. இந்த ஜோதிடம் பார்ப்பாங்க, பாத்துறீங்களா? ஜோதிடம் ஜோதிடம் தானே சார். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்களே, பிறக்கும் போதே ஒன்று எழுதிடுவாங்க இல்ல, அது என்னது? ஜாதகம். ஜாதகத்துல 26 வயசுல தான் கல்யாணம் ஆகும்னு எழுதியிருந்தா மனுஷன் எழுதியிருக்கான். 21 வயசுலயே அவனுக்கு கல்யாணம் கர்த்தர் உயர்த்தி வைக்கணும்னு ஆண்டவருடைய திட்டமா இருக்கும். அந்த திட்டத்தை எல்லாம் தட்டி 26 வயசு ஆகும். அப்ப திட்டமே இருக்காது. தேவ திட்டம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணுவான், அது வேற திட்டத்தோட இருக்கும். புரியுதுங்களா? மனுஷன் உங்களுக்கு சொன்ன அந்த பயத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக வேண்டும். Whatever the man tells, that fear, that kind of fear, you need to come out. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். I can tell you many things about these kind of fear. பிரதர் வீட்டுக்குள்ள பேய் இருக்கு பிரதர். Many people say in the house there is a ghost. எனக்கு நேர ராத்திரி ஆயிடுச்சுன்னா கை கால்லாம் பிடிச்சி இழுக்குது பிரதர். When the night comes in, it is pulling my hands and feet. நினைச்சுக்கங்க, உங்களை கால கையை அமுத்தி விடுதுன்னு நினைச்சுக்கங்க. And remember that, it is coming and pressing your hands and feet. மனுஷனால் சொல்லப்பட்டதானே அந்த பயம் இன்றைக்கு மாறட்டும் குடும்பங்களிலிருந்து. All the fear that the man is imparting on you should all be removed in from your families. ஆரம்பத்தில் இருக்கும்போது, when I was there in the early days of my ministry, சொல்லுவாங்க, they will say, யாருக்கும் தலையில என்ன செஞ்சிராத, do not கைய வச்சு உங்கள்ட்ட இருந்து என்ன செஞ்சிரும் ஆவி உனக்குள்ள. எனக்கு நாக்கு புண்ணு வர்றது ஏன் கொழுப்பு, நான் சாப்பிடாம தின்னாம கரெக்ட் டைம்ல இருக்கேன். உடனே நீங்க பேச முடியாம இருக்கும்படியாக பிசாசு அவ்வளோ பெரிய ஆளா. பாருங்க, ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்பினேன். in the starting I believed. இயேசுவை விடவும் இந்த கேரக்டர் அதிகமா நான் நம்பி இருக்கேன். Instead of Jesus, the other characters I believed more. என்றைக்கு நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன், நான் முழுமையா இயேசு கிறிஸ்துவை எப்போ வார்த்தையின்படி நம்பினனோ அப்போதான் நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். I started winning when I completely relied and trusted on the word of God. பயந்த காரியம் அவனுக்கு நேர்ந்தது, அவனுக்கு அஞ்சினது அவனுக்கு நடந்தது. Whatever Job feared happened in his life. எது மேல பயத்தை வச்சுட்டு, ஜாதகமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், எலியா இருக்கலாம், என்ன மாடா இருக்கலாம், எருமையா இருக்கலாம், எது மேல உங்களுக்கு பயம் இருக்கோ அந்த பயம் உங்களை விழுங்கி போடும். Whatever the fear that you have on anything, that will come and overtake you. இன்னைக்கு அதை விட்டுருங்க, அந்த மைண்ட்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து நினைச்சுக்கங்க. பைபிள் நமக்கு ஒரு வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No, nothing will attack your house. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No plague will come and attack your house. It is written. இதுதான் எனக்கான வசனம். This is the verse for me. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Nothing will attack your house. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். The blessings will stand on the righteousness. 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை அணுகாது. இதுதான் என்னுடைய அறிக்கை. If you have 1000 people at your right and 10,000 at your left, nothing will come near you. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையாகிய பாவத்திலும் மூட நம்பிக்கையாகிற இந்த பயத்திலும் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இன்னைக்கு வெளியே வாங்க. If you this kind of superstitious fear, come out of it. சிலவங்க நீங்க இருக்கிற வீடு வந்து குறைவுன்னு நினைக்கிறீங்களா? If you remember, if you think that your house has some lack,
ஓபேத் வீட்டில் தேவனுடைய வார்த்தை இருந்த காலம் வரையிலும் ஓபேத் செல்வ செழிப்பாகத்தான் இருந்தார். When the covenant was there in the house of Obed-Edom, his house was a blessing. உங்க வீடு ஆசீர்வாதமான வீடு. Your house is a house of blessing. உங்க வீட்டுக்குள்ள வாதை உங்க வீட்டை அணுகாது. No plagues will come and attack your house. துஷ்டன் உங்க வீட்டை தொட முடியாது. No wicked person will attack or touch your house. ஆரம்பத்தில் சொன்னோம் பாத்தீங்களா, கர்த்தர் இன்றைக்கு சில குடும்பத்தை விடுதலையாக்க போகிறார். I told you in the beginning, God is going to deliver your families. மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற பயத்துல இருந்து வெளியே வாங்க. Whatever is registered in the mind, come out of it. சில ஆட்கள் இங்க உட்காரலாமா? Some people will think, should we sit here? நல்ல கவனிங்க, இந்த கொரோனா காலத்துல மாஸ்க் போட்டு ரூமுக்குள்ளே இருந்தவனுக்கு கொரோனா வந்துங்க. Many people who were wearing mask during the corona times, they were attacked by corona. உண்மையா இல்லையா? நான் சொல்றது அதுக்கு மாஸ்க் போடாம இருக்கு நான் சொல்லல. மாஸ்க் மேல வைக்கிற நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்கணும். Whatever the belief that you have on the mask, you need to have it on Christ. புரியுதுங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்க. Whatever is registered in your mind, keep deleting it or remove it. இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது? Amen. இந்த பயத்துல இருந்தெல்லாம் வெளியே வரணும். You need to come out of these kind of fears. நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்து பாருங்க. அப்போ எங்கேயாவது மீட்டிங் போயிட்டு வந்தாலோ ஜெபிச்சுட்டு வந்தாலோ நான் பயப்படுவேன். ஒருவேளை அதனால தான் என் வீட்டில் பிரச்சனை என்னை வருமோன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு ஆண்டவர் வீட்டை பாதுகாத்துங்க, வீட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நான் போயிட்டு வீட்டுக்கு வர முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும், ப்ராப்ளம்ஸ் நடக்கும். When I come from the ministry, something or the other would happen because of what is registered in the mind. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு ஒரு நாள் எழுதினேன், என்னுடைய மைண்ட்ல நான் எழுதி வச்சேன், வலு சர்ப்பத்தையும் தேளையும் மிதித்து நடப்பாய், அது ஒன்று முன்னை. You will trample on scorpions and serpents, nothing will attack you. ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது. Nothing will come and harm you. அதனால அங்க போனேன் இங்க போனேன் அது பண்ண, அதனாலயா இதனாலயா அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன், பேய் பிடிச்ச ஆளு பக்கத்துல போய் நின்ன அதனால வந்துச்சு. இந்த பயத்துல இருந்தெல்லாம் வெளியே வாங்க இயேசுவின் நாமத்தினால. You need to come out of all this kind of man-made fears. ஆரோக்கியமா வெளியே வாங்க. You need to come out of that and be healthy. ஆரோக்கியமா பேசுங்க. You need to talk about healthy things. நடந்து வர்றது இயேசு கிறிஸ்து, எல்லாமே பேய் 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 பேய்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. Don't keep on saying it's a ghost coming. Who is coming at you is Christ Jesus. ஒருவேளை சிரிப்பா இருக்கும், ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேங்கிற பேர்ல இன்னைக்கு பேயை பத்தி தான் அதிகமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. Many people who are Christians, they mostly talk about the ghost. கட்டெடுப்பு கட்டவிழ்ப்பு, they remove the ties and tie it out. நட்டெடுப்பு நட்டெடுப்பு, போல்டு நட்ட சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. God is good. Hallelujah. Hallelujah. எதுக்குங்க இதெல்லாம் சொல்றேன்? Why am I saying all this? வாதையின் கூடாரத்தை அணுகாதுங்கறத விசுவாசிச்சு சொல்றேன். No plague will come and attack your house. யோபு சொல்றா, என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லைங்க, அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். Job says, whatever happens, I'm not concerned or concerned about it. நீங்கள் எதை குறித்து பயமுறுத்தப்பட்டிருக்கிறீர்களோ பயப்பட்டிருக்கிறீர்களோ இயற்கையை பார்த்து பயப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பயத்திலிருந்தெல்லாம் வெளியே வாங்க. கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணி தான் வைப்பார். நிச்சயம் ஜெயிப்பேங்கிற மனநிலைமைக்கு வாங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank God for நல்ல this. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா worship பண்ணும். Should worship. நல்லா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணும். Pray for 1 hour. ஆனா வீட்டுக்கு போன உடனே நம்ம மூஞ்சியை பார்த்தா கஞ்சி குடிக்க தோணாது. இது இங்கிலீஷ் இருக்கு ஐயா. When we go home, we will not even desire to have porridge. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவோட சாட்சியை நான் ரீசன்ட் டைம்ல கேட்டேன் பாருங்க. I heard a testimony about a sister in the recent times. நாலாவது 4th ஸ்டேஜ் கேன்சர். She had a cancer which was in 4th stage. அவருக்கு பையன் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்டரா இருக்கிறார். Her son is a pastor. அப்போ அந்த அம்மா கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஹீமோ சம்திங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. During the 4th stage of cancer, the chemotherapy was given. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு எலும்பி சொல்லலாம், கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்களா. They always stand up in the church and say, whatever God has given me the health, thank God for it. காலம் தாண்டி அவங்க இறந்துட்டாங்க. After some days, after some time, she அவங்க சொன்னாங்களா, இந்த சரீரத்துல இந்த பலவீனம் இன்னையோட நான் முடிஞ்சு போச்சு, நான் கர்த்தருடைய சேனைக்குள்ள ஒரு நாள் போய் உட்கார போறேங்கிற விசுவாசத்துல வாழ்ந்து ஜீவிச்சாங்களாம். They were believing and living in the world, stating that one day I will sit in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் வாழுகிற மேன்மையை நினைச்சு இந்த பூமியின் பாடுகள்ல துச்சமா எண்ணுங்க. They remembered and they thought about the
time that they're going to live with Christ and whatever they had in the world, they forgot. என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில இது நடக்காதுங்கற உறுதிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். They had a confirmation that whatever is happening to me in this world, it is because of Christ. அன்பு சபையே, My dear church, எல்லாருக்குள்ள இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பயம் இருக்கு. there is some or the other fear that is there in our minds. முன்னாடி நான் இப்படி இருந்தேன். In the earlier days I was like this. அதனால எனக்கு இந்த வியாதி வந்திருக்குமா? Because of that this sickness has happened. நான் அப்படி இருந்தேன். I was there in a different way. இப்படி இருந்தேன். I was like this. அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. This other person came to நான் my அவங்க house. வீட்டுக்கு போனேன். I came to their house. ஏதோ செஞ்சு வச்சிட்டாங்க. They did something in my life. ஏதோ செய்யாம வச்சிட்டாங்க. They did something or the other. எதையும் நினைக்காதீங்க. Don't even think about it. சந்தோஷமா இருக்கணும். Be happy. சிரிச்சிட்டே இருக்கணும். Always be smiling. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க மன மகிழ்ச்சியா தான் இருக்கணும். If you're there in Christ, you should be always happy. துக்க முகத்தோட இருக்கவே கூடாது. You should not always have a sad face. எதை குறிச்சும் கவலைப்பட கூடாது. You should not be concerned about உங்களை anything. பார்த்தாலே நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் சந்தோஷமா போணும். A person who's looking at you, he should thank you and then he should be happy. அல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you happy? ஆமென். பக்கத்துல சிரிச்சிட்டே கேளுங்க, சந்தோஷமா தான் இருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? மாற போறீங்க. 50வது வசனத்தை படிங்க. 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாது இருங்கள். பயந்துட்டு இருக்கீங்களா? நாலாம் ஜாமத்துல பேய் வருது, மத்தியானத்துல பேய் வருது. பேய்னு வீட்டுல ஒருத்தர் பேசக்கூடாது. You should not talk about that ghost in your families, in your life at all. இயேசுன்னு சொன்னாலே பேய் 100 கிலோமீட்டர் தாண்டி ஓடிரும். The moment you say Jesus, it will run away 1000 kilometers. அப்படி மனிதர்களால் சொல்லப்பட்ட பழமொழியை பார்த்து பயந்து கொண்டிருந்த சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நடந்து வந்து சொல்றார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். Christ is coming walking on the water and telling them, do not be afraid. ஆமென். எதை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க? What are you afraid of? ஐயோ காசு இல்லையே. கானா ஊர்ல நடந்த அற்புதம் என் டெர்னோ வாழ்க்கையில் நடக்காதா? Whatever has happened in Cana, will it not happen in your life? நடக்காதா இல்லையா? எதுக்கு பயப்படணும்? Why should you be afraid? இல்ல, இப்ப ரெண்டு திருமணத்துக்கு தயாரா 2 பேர் இருக்காங்க. There are 2 people who are ready for marriage. உங்க 2 பேருக்கு நேரா தான் இந்த வார்த்தையை சொல்றேன். For two of you I'm saying this verse. நடந்து வர்றது கிறிஸ்து நடந்து வருகிறார். Who is coming is Christ coming to you. ஆமா, மனுஷன் சொல்லுவான், நாங்க மேரேஜ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா before marriage. ஆமா, எனக்கு 2-3 பேர்லாம் போனி, கல்யாணத்துக்கு முன்ன எங்க போயிராத, 10 நாள் நடக்காத, கல்யாணம் பூ வச்சாச்சுன்னா அங்க போகாத இங்க போக, நான் எல்லா இடம் சுத்தினேங்க. ஏன்னா நான் தான் சுத்த முடியும். புரியுதுங்களா? சொல்ல வர விஷயம் இதெல்லாம். மனுஷன் கல்யாணத்துக்கு பேச்செடுத்தாலே பொண்ணுகிட்ட வந்து, நீ அங்க போகாத, நீ இங்க போகாத, சர்ச்சு கூட அனுப்ப மாட்டாங்க நிறைய பேர், தெரியுமா? கன்சீவ் ஆனா கூட கிறிஸ்துவை அறிந்தவர்கள் சபைக்கு வர மாட்டாங்க, சபைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கி வச்ச பேய். பேயை நம்புதியலா? கிறிஸ்துவை நம்புற. கடலின் மேல் உங்களுக்காக எனக்காக நடந்து வந்த கிறிஸ்துவை நம்புறீங்க. Whom are you believing? Christ has walked on water. எழும்பாத. நான் தாயின் கருவில் உள்ள இருக்கும்போது என்னை பாதுகாத்தவர். When I was there in the mother's womb, I was protected. நான் வெளியே வந்த பிறகு தோளின் மேல வச்சு தூக்கி சுமந்தவர். When I came out, he was carrying me on his shoulders. என்னையே சுமந்தவர் என் பிள்ளைய சுமக்க மாட்டாராங்க. Carried me. நீங்க உங்க பிள்ளைய சுமக்க மாட்டாரா? உங்க தலைமுறையே சுமக்க மாட்டாரா? Will he not take care and carry you? விசுவாசத்துல எழும்புங்க. Rise up in faith. விசுவாசத்துல எழும்புங்க. Rise up in faith. இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேங்கிற பேர்ல இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிறது. This is all there. இதெல்லாம் பயம். நீங்க எதை குறித்து பயப்படுறீங்களோ அது நடக்கும். Whatever you are afraid of, fearful of, that will happen in your life. வாயை திறந்தே பேசக்கூடாது. You should not open your mouth and talk about it. வாயை திறந்தே பேசக்கூடாது. You should not talk about it. ஒரு குழந்தை பெற்றெடுத்து எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். They know how all they should live when a person அதெல்லாம் is சொல்லல. conceived. சபைக்கே அனுப்புறது இல்லைங்க. They do not send them to the church. புரியுதுங்களா இல்லையா? டாக்டர் அம்மா கரெக்டா இல்லையா?
சிஸ்டர் கரெக்டா இல்லை? இந்த வார்த்தை எல்லாம் உண்மைதான் சொல்றோம் மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கல்யாண மாப்பிள்ளைகளுக்கு போன் வந்திருக்கும், இங்கே போகாதீங்க மக்களே, நல்லா என் போக்கில் மரத்திலும் இயேசு என் துணையாக இருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தர் துணை, கர்த்தர் துணை. God is with you. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, For the righteous God is நீதிமானுக்கு கர்த்தர் துணை, For the righteous எனக்கு கர்த்தர் துணை. For me God is அவ்வளவுதான். என்ன காரியத்தை செஞ்சாலும் கர்த்தர் துணைங்கிற விசுவாசத்தோட கால் எடுத்து வைங்க. with faith step forward because Christ is with you. நீங்களே யாரையும் பயமுறுத்திட கூடாது. You should not make others also, உங்களை யாரோ பயமுறுத்தினாங்கன்னு நீங்களே யாரும் என்ன செஞ்சிட கூடாது. somebody has made you afraid, you should not do likewise. நான் முன்னாடி இந்த கதையை சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல வந்து ஒரு 7 மணிக்கு மேல எங்கேயாவது என்ன அனுப்புனாங்கன்னா, இங்கெல்லாம் சின்ன வயசுல இங்க இருந்து எடுத்துக்கிற ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஈஸ்வரத்தை ஜெயம் ஜெயம் ஜெயம், கடைக்கு போறதுக்குள்ள அம்மா சொல்லி விட்டதை நான் மறந்துடுவேன். அது எப்பவுமே நமக்கு இது இருக்கு பாருங்க, மறதிங்கிறது மாறா ஒன்றாக இருக்கிறது. கவுண்டரா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. God is good. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பயம். It's all fear. இந்த பயத்துல ஓடி 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 எங்கயா போய் விழுந்திருக்கிறேன். Many times I remember this fear and then fell down somewhere. அந்த பயத்துல எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு. Because of that fear because of this fear I got fever. இன்னைக்கு நிறைய பேருடைய உடம்பு சரியில்லாம போறதுக்கு காரணம் மனதளவுல நீங்கள் எடுத்து உள்ள வச்சிருக்கிற பயம்தான். Because you are going through sicknesses because of the fear that is there in you. பயத்தை விட்டு வெளியே வாங்க. You need to come out of that fear. நான் எப்பவும் சொல்லுங்க, வெரோனிகா எக்ஸாம்பிள் எடுப்போம். இப்போ I take Veronica. வெரோனிகா எல்லா क्वेश्चन படிச்சாச்சு. She studied all the questions. ஒரே ஒரு क्वेश्चन இருந்துச்சு இல்ல, படிக்கல. இவ இங்க இருந்து எக்ஸாம் கால் போகும்போது நினைக்க, அந்த क्वेश्चन மட்டும் வந்துச்சுன்னா போச்சு இப்படிதான் வேக்சின் பண்ண இல்லையா போச்சு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவ என்னைக்கு அதை பார்த்து வாய்னால அறிக்கை பண்ணாலோ அங்க முதல் क्वेश्चन அதுதான் வந்து நிற்கும். பஸ் கிடைக்காது, ஐயோ கிடைக்காது. கிடைக்கும்னா ஒரு டிராபிக்க பண்ணி கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க வந்து ஆண்டவர் வந்து வல்லமையா பிடிச்சுங்க, கெட்டியா பிடிச்சுங்க, உறுதியா பிடிச்சுங்க. Hold on tightly to Christ. இந்த மாசம் என் தேவைகள் சந்திக்கப்படும். All my needs will be fulfilled this month. எப்படி சந்திக்கப்படும் எனக்கு தெரியாது, ஆனா சந்திப்பார். யெகோவா ஈரே சந்திப்பார், தேவையை சந்திப்பார். யெகோவா ஈரே, he is the one who is going to fulfill all my needs this month. தேவையை சந்திப்பார்னு எழுதிட்டாரு. He has written all the needs will be fulfilled. அது என்ன தேவைன்னு சொல்ல, என்ன தேவைகளா இருந்தாலும் சந்திப்பார். Whatever need it can be, it will be met. அதனால இந்த பயம் கர்த்தர் மாற்றும்படியாக இருக்கிறார். கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, இருதயத்துக்குள்ள மனிதன் விதைத்த பயங்கள் இருக்கும் என்றால் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பயங்கள் என்னை விட்டு மாறட்டும், இந்த பயங்கள் என்னை விட்டு மாறட்டும். All this fear should be. உண்மையா இருக்கு, உண்மை ஒவ்வொருடைய இருதயத்துல இருக்கு. நாள் நேரம் நட்சத்திரம் பூனை கழுத எல்லாவற்றையும் குறிச்சதான பயம் எல்லாம் வெளியே போட்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பயம் போட்டோம். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து சொல்ற பயப்படாது என்றாரு. பயப்படாம இருக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். Amen. இரண்டாவது காரியம், The second thing, மார்க் 5வது அதிகாரம், Mark chapter 5, 35வது வசனம், verse 35. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், கவனிங்க, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. The person who is in charge of the synagogue, his daughter is not well. அவர் இயேசு கூட இருக்கிறாரு பாருங்க. He was there along with Christ. அப்ப இயேசு கிட்ட சொல்றாரு, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு. He's telling Jesus that my daughter is not well. சொல்லும்போது இயேசப்பா சொல்றாரு, வா போலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. Jesus is telling the synagogue leader, come let's go. போகும்போது அங்க இன்னொரு அம்மா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. While he was moving, another lady came, touched his clothes and she received the miracle. அந்த அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும்போது, அதாவது ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு நேராக இயேசு கிறிஸ்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. Christ was walking from that place to the synagogue leader's house. அவர் நடந்து போகும்போது அங்க ஒரு
பல ஆண்டுகளாக தன்னுடைய உதிரப்போக்கினால பிரச்சனைகளாக இருந்த ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்துவை தொட்ட மாத்திரத்தில் அங்க ஒரு விடுதலை நடக்குது, அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, டைம் ஆகுது. There is a lady who is coming and touching his dress and she was getting healed. There is a time that is getting அங்க consumed. அந்த டைம் ஆன உடனே மறுபடியும் ஜெபாலய தலைவர் வீட்ல இருந்து வர்றாங்க, வந்து சொல்றாங்க, When the time is passing, my person is coming from the synagogue leader's house. ஐயா அவங்க மரிச்சிட்டாங்க. He's coming and telling them your daughter is dead. உடனே மரிச்சிட்டாங்கன்னு சொன்ன அந்த வார்த்தையை இந்த ஜெபாலய தலைவன் கேட்ட உடனே இப்ப ரிப்ளை பண்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து 36வது வசனம். When he hears that, Jesus is replying. கேட்ட உடனே இப்போ யாருக்கிட்ட இத சொல்றாங்க? ஜெபாலய தலைவன்கிட்ட யாரு சொல்றா? மக்கள் சொல்றாங்க. ஆனா பதில் சொல்றது யாரு? என்ன சொல்றாரு? பயப்படாதே, போதும் எனக்கு அது பயப்படாதே. Do not be afraid. டைம் டிலே ஆனாலும் பயப்படாதீங்க. Even if it's delaying, do not be afraid. டிலே கூட நிறைய பேருக்கு பயங்கர பயத்தை ஏற்படுத்தும். வேலை இந்த மாசம் கிடைக்கும்னு சொன்னாங்க, கிடைக்கலையே. I thought I will get the job, but I did not get it. டிலே ஆவறவங்களுக்காக கர்த்தர் சொல்ல பயப்படாதீங்க. Even if it's getting delayed, thank God and do not be afraid. டிலே ஆகுறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். I'm telling you, for the people it is getting delayed. டிலேயை பத்தி கவலைப்படாதீங்க. Do not be afraid of the delay. டிலே டபுள் பிளஸிங் கொண்டு வர போகிறது. Delay will give you a double portion of the blessing. டிலே டபுள் பிளஸிங் கொண்டு வர It will போகுது. give you a double blessing. எவ்வளவு காத்திருக்கீங்களோ அவ்வளவு காத்திருப்பை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். How much time you are waiting, God is going to bless you for that waiting. இயேசு பயப்படாதே. காத்திருந்தியா? பயப்படாதே. Do not be afraid. காத்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சொல்றார் பயப்படாதே. If you are waiting for the Lord, do not be afraid. சுதாவியான உங்களோடு கூட ஒரு அல்ல மாதிரி உங்க மேல அப்படியே வராரு பாருங்க. பயப்படாதே. The Holy Spirit is coming you. பயப்படாதே. Like a wave. பயப்படாதே. லேண்ட் வரும், பயப்படாதீங்க. லேண்ட் கைக்கூடி வரும், பயப்படாதீங்க. காசு திரும்ப கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. 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 கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க. பயப்படாதீங்க, 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 பயப்படாதீங்க. உங்க கூட நீங்க நம்பி இருந்த காரியம் அப்படியே இதாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ற. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை? Hallelujah. ஐயா பயப்படும், நான் பயமா இருக்கு. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. நாளை சில நேரம் எல்லாம் சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன். நைட்டு 12 o'clockனா ஐயோ இஎம்ஐ கட்டணுமே எப்படியாவது, ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. அந்த டைம் பாருங்க நம்ம பிடிச்சா கூட நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். We have the burden of the nearby. We cannot hold on to the time. We cannot stop the time. கரெக்டா ஜோயல், லோன் ஏதாவது அனுப்பணும்னு வைங்களேன், அன்னைக்கு பார்த்து காலையில சீக்கிரம் வெளிச்சிரும், 10 மணி சீக்கிரம் ஆயிரும், 12 மணி சீக்கிரம் ஆயிரும். பயமா இருக்கும். ஐயோ இன்னும் கிரெடிட் ஆகலையே. பயம். Always that fear that revolves around us. அதாவது காத்திருக்கிறதுங்கிறது கூட அநேக பேருக்கு பயத்தை ஏற்படுத்து. அதனாலதான் இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் முதல் சொல்றாரு, பயப்படாதையா நான் இருக்கிறேன். Christ is telling this person, do not be afraid, I am there with you. நல்ல செய்தி சொல்லி முடிய போறேன். I'm going to give you a good news and then close. 41வது வசனம். 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? காற்றும் கடலும் இவர்களுக்கு கீழ்ப்படிகிறது என்று இல்லையா? அது இல்லையா? பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். இங்க கவனி, எல்லாரும் கவனிங்க. காத்திருந்தீங்களா? Are you all waiting? காத்திருந்தீங்களா? Are you all waiting? எல்லாம் சொல்லுங்க, காத்திருந்தீங்களா? ஆமான்னு சொல்லுங்க. எதுக்கு காத்திருந்தாலும் சரி, whatever you're waiting for. சூப்பர் வார்த்தைங்க. I'm telling you a beautiful verse. காலையில எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நேசிச்சேன். இந்த வார்த்தை நான் I love this verse a lot in the morning. அந்த வார்த்தை ரெண்டே வார்த்தை தான். Only two things. அந்த குழந்தை எழும்புறதுக்கு கர்த்தர் 2 வார்த்தை தான் கொடுத்தார். தலித்தாகுமி வார்த்தை. 2 வார்த்தையில அற்புதம் நடந்தது. 2 words a miracle happened by Christ. ஒரு வார்த்தையில 100க்கு அதிபதினா 2 வார்த்தையில 2 தலித்தாகுமி எழுந்துரு, அவ்வளவுதான். Only தலித்தாகும், rise up. இன்றைக்கு கர்த்தர் இந்த 2 வார்த்தைகளை வச்சு உங்களை எழுப்பி, amen, உங்க பயத்திலிருந்து எழுப்பி, உங்க பிரச்சனையிலிருந்து எழுப்பி, உங்களுடைய கால தாமதத்திலிருந்து எழுப்பி விடுவா. God is going to lift you up. ஆண்டவர் 2 வார்த்தை போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
உங்க கால தாமதத்தை with the delay that is happening, மாற்ற 2 வார்த்தை போதும். 2 words are enough. நல்ல அழுத்தமா சொல்லுங்க. உங்க கால தாமதத்தை, உங்க பிரச்சனையை, உங்க பயத்தை மாற்ற இயேசுவுக்கு 2 வார்த்தை போதும். ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. நான் நிறைய வார்த்தை பேசிட்டேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட 2 வார்த்தையை பேசி தான் அனுப்புறார். I'm telling you whatever Christ spoke, the 2 words is what I'm telling you. பயம் இல்லாம இருங்க. காலதாமதம் நல்லது. Do not be afraid. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்து எழுப்ப வேண்டியதை இன்றைக்கு எழுப்ப போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹalleluya. இப்ப பாடுவோமா? ஒரு தகப்பனை போல தோளின் மீது சுமந்தாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் தர போறான்னு சொல்றவங்க இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்க. காலதாமதத்தை பார்த்து எனக்கு இவ்வளவு டிலே ஆகுது, என் வாழ்க்கையில என் சுகம் எவ்வளவு டிலே ஆகுது, என் பணம் இன்னும் வராம இருக்கிறது, பயந்துன்னு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவரே பயப்படாதீங்க. 2 வார்த்தை போதும். என் அப்பாவுடைய சுகமாக்குகிற 2 வார்த்தைகள் போதும். ராபிக் மொழியில சொன்னார், தலித்தாகுமி எழுந்திரு, தலித்தாகுமி சிறுபெண்ணே எழுந்திரு. இன்னைக்கு உங்களுக்கு நேராக என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனுள்ள வார்த்தை. அது ஊனையும் நரம்புகளையும் எலும்புகளையும் நிலமுள்ளதாய் மாற்றுகிற வார்த்தை. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது உங்களை வாழ வைக்கும் வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அது சுகத்தை கொடுக்க போகிறது. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவரே. திரும்ப திரும்ப. எல்லாவற்றிலும் எல்லாவுமாக இருந்தவரே, இருப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. நன்றி ஆண்டவரே. எல்லா பயம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கால தாமதத்தின் பயங்கள் மாறட்டும். ஓ எஸ் லார்ட். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாரும் எழுப்பி நிற்போம். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன்,